நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மேற்படி விலாசத்தில் வசிக்கும் திரு ஆவுடையப்பன் அவர்களின் புதல்வர்களான திரு கடற்கரையான், சோலைமலை, மணியரசு ஆகியோரின் கவனத்திற்கு திரு ஆவுடையப்பன் அவர்களின் உடன் பிறந்த தங்கை தாழியம்மாவின் மூத்த மகனும் அன்னாரின் மகள் செல்லம்மா அவர்களின் கணவனும் ஆகிய திரு வடமலை அவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்த நோட்டீஸ் தயாரித்து அனுப்பப்படுகிறது. தற்சமயம் திரு ஆவுடையப்பனும் அவரின் மகன்களும் நிர்வகிக்கும் ரத்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனி, ஹோட்டல் தொழில்கள் அனைத்தும் தன் தாத்தா ஆதீனமிளகி அவர்களின் சம்பாத்தியத்தின் மூலதனத்திலிருந்து தொடங்க பெற்ற தொழில்கள் எனவும், இருக்கும் மொத்த சொத்தில் பாதி பங்கு தன் தாய் தாழியம்மாவுக்கும் சேர வேண்டும் என்றும், மீதமுள்ள சொத்தில் ஒரு பங்கு திரு ஆவுடையப்பனின் மகளும் தன் மனைவியும் ஆகிய செல்லம்மாவுக்கும் பிரித்து தர வேண்டும் என்றும் தெரிவிக்கிறார் திரு வடமலை. இதற்கு முரண்பாடாக தாங்கள் செயல்படும் பட்சத்தில் எனது கட்சிக்காரர்களான திரு வடமலையும் திருமதி செல்லம்மாவும் கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்யவும் முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நோட்டீஸ் மூலம் தங்களுக்கு தெரியப்படுத்த கோருகிறார்கள். கூட பிறந்த பாவத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் வரைக்கும் அனுப்பி கேவலப்படுத்திட்டாளே. நம்ம கிட்ட விட்டத்தியா பேசிட்டு வீட்டுக்கு போய் அவ வேலையை காமிச்சிட்டா பாத்தீங்களாக்கா? இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் அவளை சும்மா விடக்கூடாதுங்க. இந்த கேஸ்ல அவ ஜெயிக்கிறாளா இல்ல நாம ஜெயிக்கிறோமா பாத்துடலாம். என்ன வக்கீல் சார், இந்த கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம்ல? கஷ்டம்தான். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பக்கம் தான் சாதகமா இருக்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இத பாருங்க, பொம்பளை பிள்ளைக்கு சம உரிமை இருக்குன்னு சட்டமே இருக்கு. கோர்ட்டு கேஸ் அப்படி இப்படின்னு இழுத்தடிக்காம உங்களுக்குள்ள சுமூகமா பேசி முடிச்சிட வேண்டியதானே? சுமூகமா பேசி தீர்த்துக்கணும்னு என்ன இருக்கு. ஆனா என் தங்கச்சி புருஷன் கட்டாயப்படுத்தி சொத்தை வாங்கணும்னு நினைக்கிறான். அதான் ஏன் கொடுக்கணும்னு எங்களுக்கு எல்லாம் ஒரு எண்ணம் வருது. கடற்கரை, உனக்கு என்ன வருதோ இல்லையோ நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துதான் ஆகணும். கேட்கிற நிலைமைக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணாம தீர்த்துருங்க. எங்க அப்பா வெளியே வந்ததும் அவர்கிட்டையும் கலந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம். என்ன பண்ணலான் இருக்கீங்க? அவங்க கேக்குறாங்கன்னு சொத்தை பிரிச்சு கொடுத்துட போறீங்களா? பிரச்சனை கேஸ் போடுற அளவுக்கு வந்துருச்சு. வேற என்ன பண்ண சொல்ற? அதுக்காக நம்ம சொத்தை பிரிச்சு கொடுக்கணுமானே? தங்கச்சிக்காக நம்ம எவ்வளவு பண்ணி தொலைச்சிட்டோம்னே. அதை எதையும் நினைச்சு பார்க்காம எப்ப கேஸ் போடணும்னு நினைச்சாலோ இனிமே நாமளும் கணக்கா இருந்துக்கணும்னே. அவளை எதிர்த்து கேஸ் போடணும்னே. எதுக்குடா தங்கச்சி மனசை கஷ்டப்படுத்தணும்? நீங்க தான் அவளை தங்கச்சின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ உங்களை அண்ணனாவே நினைக்கல. எப்ப செல்லம்மா பத்திரத்தை தூக்கி நம்ம மேல வீசிட்டு போனாலோ அப்பவே அவ புருஷ பக்கம் மாறிட்டா. அவ மாறினாலும் நம்ம மாற வேணாண்டா. எதை நினைச்சிட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தங்கச்சி தங்கச்சின்னு நீங்க தாங்கினாலும் கொஞ்சமாவது தகுதியா நடந்துகிட்டாளா அவ? புருஷனுக்கு ஒத்துக்கிட்டு உங்களை துச்சமா தூக்கி போட்டுட்டு போனாலே மாமா, அவளை பத்தி நீங்க இன்னும் பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நல்ல அண்ணன் தங்கச்சி பாசம் அமையறதெல்லாம் குடுப்பன. உங்களுக்கு அந்த குடுப்பனை இல்லங்கிறதுக்காக நல்லா இருக்கிறவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டு போயிடாதீங்க. உன்னை யாராவது ஏதாவது கேட்டாங்களா? இப்ப நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. இந்த வீட்ல உன்னை யாரும் மனுஷியாவே மதிக்கல. வாய மூடிட்டு இருக்கியா? மாமா, இவங்க எல்லாம் சொல்றாங்கிறதுக்காக உங்க மனசை மாத்திக்காதீங்க. இவ்வளவு நாளா அண்ணியோட எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. அவங்களுக்காக எவ்வளவோ செஞ்சுட்டீங்க. இந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுல குறைஞ்சிட போறீங்க? சொத்தை பிரிச்சு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லடி. ஆனா கேட்க வேண்டிய முறையில அவ கேட்கல. இத பாருங்க, அவ இவ்வளவு கேவலப்படுத்தினதுக்கு அப்புறம் நீங்க அவளுக்கு இந்த சொத்தை பிரிச்சு கொடுக்க கூடாது. அண்ணே, அண்ணி சொல்றது கரெக்ட் தானே. செல்லம்மா நம்மளை ரொம்ப கேவலப்படுத்திட்டா. இனிமேலும் அவளுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு உங்க சொத்துல இருந்து அவளுக்கு கொடுங்க. நம்ம பங்குல இருந்து உங்க தங்கச்சிக்கு ஏதாவது கொடுக்க நினைச்சீங்கன்னா இப்பவே அத்துக்கிட்டு இப்படியே எங்க வீட்டுக்கு நடைய கட்டிடுவேன், சொல்லிட்டேன். பேசாம இருங்கக்கா. ஏன் மாமா பேச மாட்டேங்கிறீங்க? இதுக்கப்புறமும் நீங்க சொத்தை பிரிச்சு கொடுக்க போறீங்களா? சொல்லுங்க. சொத்தை வாங்கிக்கிறவங்க
எந்த மனநிலையிலையும் வாங்கிக்கலாம். ஆனா கொடுக்கறவங்க சந்தோஷமா கொடுக்கணும். எப்போ உங்க மனசுல இவ்வளவு சங்கடம் இருந்ததோ இதெல்லாம் தாண்டி என் தங்கச்சிக்கு நான் பிரிச்சு கொடுத்தேன்னா அது அவளுக்கு சேராமலே போயிடும். இப்ப என் தங்கச்சிக்கு சொத்து கொடுக்கறதா இல்லை சார். இந்த கேஸ் நடத்த என்ன பண்ணிடுமோ பண்ணுங்க சார். அப்புறம் என்ன சார், அண்ணனே கேஸை நடத்திடலான்னு சொல்லிட்டாரு. நடத்திடுங்க. நடத்தலாம், ஆனா நம்ம சைடு ஸ்ட்ராங்கா இல்லையே. ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க, பண்ணிடலாம். உங்களுக்கும் செல்லம்மாவுக்கும் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கா? எழுத்துப்பூர்வமா ஏதாவது எழுதி வாங்கியிருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே சார். ஏன் சொல்ல இல்ல? வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு அன்னைக்கு மூஞ்சில தூக்கி போட்டு போச்சே, அது இருக்கே. வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களா? கொண்டு வாங்க பார்க்கலாம். இது ஒண்ணு போதுமே. இதை வச்சே செல்லமா தலையெழுத்தே மாத்தலாமே. இதை வச்சு என்ன சார் செய்வீங்க? எனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் எங்க அண்ணனுக்கு விட்டு கொடுக்கிறேன்னு இதுல எழுதி கொடுத்தா போதும். கேஸை ஒண்ணுமில்லாம செஞ்சிடலாம். அப்ப உடனே இதை பண்ணுங்க சார். இதோ ஒரு நிமிஷம். சொத்தை விட்டு கொடுக்கறேன்னு எழுதுனா மட்டும் பத்தாது. நான் சொல்றபடி எழுதுங்க. அப்பதான் செல்லம்மா கிட்ட இருந்து காலத்துக்கும் பிரச்சனை வராம இருக்கும். எப்படி எழுதணும்னு சொல்றீங்க இப்ப? சரி, அப்படியே எழுதிடுறேன். அண்ணே, இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஆத்திரப்படுவாரு. நான் சொல்லிதான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு அண்ணன் கிட்ட சொல்லுங்க. அவர் ஏதாவது பேசினாருன்னா நான் பாத்துக்கிறேன். ஏங்க, அக்கா தானே சொன்னாங்க. நீங்க மாமா கேட்டா அக்கா சொன்னதா சொல்லுங்க, அவ்வளவுதானே. செல்லம்மா, இனிமே ஆயுசுக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாம பண்ணிடுற பாரு. இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம். இருந்தாலும் செல்லமோட ஸ்டேட்மெண்ட் இந்த கேஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஜட்ஜி உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப நீங்க பிறந்த விட்ட பாசத்துல தடுமாறிடாம ரொம்ப தெள்ள தெளிவா உங்க அண்ணனுங்க உங்களை ஏமாத்துறதா நீங்க சொன்னாதான் இந்த கேஸ் ஜெயிக்கும். இங்க எல்லாத்துக்கும் அமைதியா இருந்துட்டு அங்க கோர்ட்ல வந்து உங்க அண்ணனுங்க முன்னாடி இப்படி ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறமேன்னு சொல்லி நீங்க சென்டிமெண்டா பைண்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த கேஸ் ரொம்ப வீக் ஆயிடும். என்ன, கோர்ட்ல வந்து நான் சொல்ற மாதிரி சொல்வீங்கல்ல? என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து சொல்லுங்களேன். கொள்கடையா வச்சிருக்கீங்க. இவங்க யோசிக்கிற
யோசிக்கிறத பார்த்தா கோர்ட்ல எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், அவங்க சொல்லிடுவாங்க. இங்க இவ்வளவு யோசிக்கிறவங்க அங்க கோர்ட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி சொல்லுவாங்க? இவங்களாம் என்ன சொல்றது? லாயர் என்ன சொல்றாங்களோ அப்படியே கிளிப்பில்ல மாதிரி கோர்ட்ல வந்து கக்கிற வேண்டியதானே? சொல்லாம தான் இருந்துருவாங்களா? இல்ல நம்ம மாப்பிள்ள தான் விட்டுருவாரா? இங்க பாருங்க, உங்களை நம்பிதான் நாங்க கேஸ் போட்டிருக்கோம். இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நீங்க ஒண்ணும் செஞ்சதில்ல. இதையாவது எங்களுக்கு சாதகமா பண்ணுங்க. நாளைக்கு விசாரணைய வச்சுக்கிட்டு இப்படி பேசாம மௌனமா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? பிறந்த வீட்டு பாசம் இவங்கள பேச விடாம தடுக்குது. இந்த நிலைமையில இவங்கள கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினா நமக்கு சாதகமா பேசுவாங்கங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க சொல்ற மாதிரியே நான் சொல்றேன். ஆக வேண்டியதை பாருங்க. என்ன வடமலை சார், ஏதோ கட்டாயத்துக்காக பேசிட்டு போற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. நீங்க நம்புங்க மேடம், எங்களை மீறி அவ எதுவும் பண்ண மாட்டா. இருந்தாலும் நாளைக்கு நீங்க அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம். அவங்க ஸ்டேட்மெண்ட் இல்லாம ஜெயிக்க முடியுமான்னு பாப்போம் இந்த கேஸ்ல. அண்ணே, அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். நாளைக்கு கோர்ட்டுக்கு நீ மட்டும் போ, அவங்கள கூட்டிட்டு போகாத. அதான் நமக்கு நல்லது. சரி மேடம், நாளைக்கு நான் மட்டும் கோர்ட்டுக்கு வரேன். ஓகே சார், நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ மேடம். புருஷனா அண்ணனான்னு உங்களை தர்ம சங்கடத்தில் நிறுத்தி பார்க்க அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கல. அதான் நாளைக்கு உங்களை கோர்ட்டுக்கு கூட்டு போக வேண்டான்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. என் கஷ்டத்தை பத்தி நான் என்னைக்குமே பெருசா எடுத்ததே இல்லை. என் கூட பிறந்த பாவத்துக்கு என் அண்ணனை கோர்ட்டு வரைக்கும் இழுத்தது நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. என்னக்கா பண்றது? இப்படியெல்லாம் ஆகும்னு நம்ம எதிர்பார்த்தது தானே. ரெண்டு குடும்பமும் சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச நினைப்புக்கு இவ்வளவு பெரிய சோதனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க இதை நினைச்சு கவலைப்படுறீங்க. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். பிறந்த வீட்டுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்துல சொத்துக்கும் உங்களுக்கும் எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி வெறும் வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு அதை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றப்ப ஏன் எழுதி கொடுத்தா நம்ம வீட்டில் பிரச்சனை வரும். எப்படிக்கா சமாளிக்க போறீங்க? நான் பிறந்த வீடு நல்லா இருந்தா போதும். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன். பெரிய நாயகி, யாரு? நான் அப்பா பேசுறேன். சொல்லுங்கப்பா. நீ எப்பம்மா இந்தியாவுக்கு வரப்போற? நான் எதுக்குப்பா வரணும்? நீ வர வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. என்னப்பா சொல்றீங்க? சொத்து பிரச்சனையால வடமலை செல்லம்மாவை வெறுத்துட்டான். செல்லம்மா அவ அண்ணன் கடற்கரையை வெறுத்துட்டா. உடனே நீ வந்தா நீ என்ன நினைச்சியோ அது நடக்கும். எப்ப வரணும்ப்பா சொல்லுங்க. கூடிய சீக்கிரமே சொல்றேன். சரிப்பா. வச்சிரட்டுமா? இந்த ஆவுடையப்பனும் தாளையம்மாவும் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையே நாசம் பண்ணாங்க. ஆவுடையப்பா, இப்ப நீ ஜெயில இருக்க. தாளையம்மா சொர்க்கத்தில் இருக்காளோ நரகத்தில் இருக்காளோ தெரியாது. ஆனா நான் நல்லா இருக்கேன்.
என் பொண்ணும் நல்லா இருப்பா, நல்லா இருக்க வைப்பேன். செல்லம்மா, என்னோட லக்கி ஷர்ட்னு சொல்லுவியே, அது கொஞ்சம் எடுத்துக்கூட. கிரீம் கலர் செக்குடு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவியே, அது கொஞ்சம் எடுத்துக்கூட. கொடு. ஒன்றும் இல்லை செல்லுமா, இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறேன்ல, கேஸ் ஜெயிக்க வேண்டாம், அதுக்கு தான். செல்லுமா, பட்டன் போட்டு விட மாட்டியா? போன் யாருன்னு பாரு. ஹலோ, நான் லாயர் பேசுறேங்க. யார் போன்ல? லாயர் பேசுறாங்க. லாயரா? பேசு. சொல்லுங்க. வடமலை கோர்ட்டுக்கு கிளம்பிட்டாருங்களா? கிளம்பிட்டு இருக்காரு. சீக்கிரமா அவர் சொல்லுங்க. ஏன்னா கேஸ் இன்னைக்கு 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வருது. முத கேஸே நம்மளுதான், அதனால கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி சொல்லுங்க. சொல்றேன். என்ன சொல்றாங்க? கேஸ் ஜெயிச்சிடும்ல? சீக்கிரம் கோர்ட்டுக்கு வர சொன்னேன். சாப்பிட்டு கிளம்ப போறேன். சரி வா, டிஃபன் எடுத்து வை. ஓம் நமச்சிவாய. வெற்றி விநாயகா, வெற்றி வெற்றி வெற்றி. மாப்பிள வாங்க, இந்தாங்க விபூதி. எந்த கோயில் விபூதி? என்ன இப்படி கேட்டீங்க? அத்தை வழக்கமா போவாங்களா கைலாய விநாயகர் கோயில், அங்க போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி கோர்ட்ல ஜெயிக்கிறதுக்குன்னு தனி ஸ்லோகம் இருக்கான். அந்த மந்திரத்தை 108 முறை சொல்ல வச்சு உங்களுக்காக ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணி இந்த விபூதியை கொண்டு வந்திருக்கேன். வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அந்த கொலகார குடும்பம் தோக்க போகுது, கவலைப்படாதீங்க, தைரியமா வச்சுக்கோங்க. அப்புறம் மாப்பிள, சூரக்கா உடைச்சதுல இந்த ரைட் சைடு ஷோல்டர் கொஞ்சம் இறங்கிடுச்சு, தசை பிறண்டு போச்சு நினைக்கிறேன். நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். வரேன். ஓம் நமச்சிவாய. செல்லம்மா, டிஃபன் எடுத்து வை. செல்லம்மா, சீக்கிரம், பசிக்குது. கோர்ட்டுக்கு போனல, சாப்பிட்டு. இன்னைக்கு என்ன டிஃபன்? டைம் வேற ஆயிட்டே இருக்கு, கோர்ட்டுக்கு போனோம். அண்ணி, இட்லி மட்டும் எடுத்துட்டு போறீங்க, சட்னியும் எடுத்துட்டு போங்க. வை. என்ன டிஃபன்? ஓ, இட்லியா? போதும். கொஞ்சமா வை. போதும். இட்லி சட்னி காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. யார், நீ வச்சுதா? அண்ணே, அது நான் பண்ணது. அப்படியா? அசல் உன் அண்ணி வச்சிருக்க மாதிரியே வச்சிருக்க. கொஞ்சம் சட்னி போடு. நல்லா இருக்கு. என்ன அண்ணன் என்னமோ இன்னைக்கு அண்ணி மேல பயங்கர பாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. பாசம்லாம் ஒண்ணும் இல்ல, அண்ணிய டென்ஷன் பண்றதுக்கு நம்ம அண்ணன் இப்படி பண்ணுது. ஓ, செல்லம்மா, எனக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு திருப்தியா சாப்பிட்டுருக்கேன். சரி, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். வரேம்மா. அண்ணே, தைரியமா போங்க. இந்த கேஸ்ல கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். டைம் ஆயிட்டு இருக்குப்பா. இப்போ வந்துருவான், நீ பேசு. கோர்ட்டுக்கு டைம் ஆச்சுண்ணே, சீக்கிரம் கிளம்புண்ணே. கிளம்பிட்டே இருக்கேன்டா. போயிட்டு வந்து நல்ல சரியா சொல்லணும். டேய், நாம தானே ஜெயிக்க போறோம். சித்தப்பா, நீங்களும் கூட வாங்க. ரெடியா இருக்க, எப்ப கூப்பிடுன்னு காத்துட்டு இருக்கேன். வா.
நீ வெளியே எங்கேயும் போயிடாத, இங்கே இரு என்ன. சரிண்ணா. நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. பார்த்துக்கிறேண்ணா. ஏண்டாப்பா என்ன திடீர்னு யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் சித்தப்பா. செல்லம்மா, செல்லம்மா. என்னங்க? செல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போறேன். நீதான் ராசியானவளாச்சு, என் எதிரில் வா. செல்லம்மா, என்ன யோசிக்கிற? நீ எதிர்க்க வந்தா நல்ல சகனம்னு சொல்றான் அவன். வாமா. மாப்பிள்ளைக்கு மனசாட்சி இருக்கு, நேருக்கு நேரு பார்க்க கூசுது போல இருக்கு. சித்தப்பா, இவனுங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கே அருவருப்பா இருக்கு சித்தப்பா. சொல்லல அடுத்தவன் துட்டுக்கு ஆசைப்படுறதை விட தெரு தெருவா பிச்சை எடுக்கலாம். அடுத்தவங்களை ஏமாத்தி பழைக்கிறத விட அவனுங்க நாண்டுகிட்டு சாகலாம் சித்தப்பா. ஏப்பா, பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு வந்துட்டோம், இங்கேயும் பிரச்சனையா? சும்மா இருப்பா. நம்ம அத்தை செத்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் இவ்வளவு தரங்கிட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இவனுங்களை இப்படி தடமாறி போவானுங்க நானும் நினைக்கல சித்தப்பா. டேய், யார பார்த்து தடமாறி போனவர்னு சொன்ன உன்ன? உங்களை தாண்டா. பணம் காசு மேல ஆசை இருக்குங்கிறதுக்காக என் பங்கை எனக்கு தர வலிக்குதா உங்களுக்கு? எங்க அம்மா உயிர் எடுத்ததுக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லி ஆகணும்டா. இதுல சொத்து இல்லைன்னு சொன்னா விட்டுவனா நானு? இது வரைக்கும் முழுகந்தெல்லாம் பத்தாதா? இன்னும் கொடுத்து தீக்கணுமா? நீங்க என்னடா எனக்கு கொடுக்கறது? சட்டப்படி எனக்கு சேர வேண்டியதை நான் வாங்குறேன்டா. பாப்பா எப்படி வாங்குறேன்னு எந்த கோர்ட்ல நீ கேஸ் போட்டையோ அதே கோர்ட்ல அந்த கேஸ தள்ளுபடி பண்ணி வைக்கிறேன்டா. டேய் பாப்போம்டா, இந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்கிறீங்களா நான் ஜெயிக்கிறேன்னு பாப்போம். வாங்க சித்தப்பா. டேய் மாப்பிள்ள, மலை ஏறினாலும் மச்சாங்க துணை வேணுமாப்பா. நம்மளை பகச்சுக்கிட்டு இவன் எப்படி வாழ்றான்னு பாப்போம். வாங்கண்ணே போலாம். வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மனுதாரர் தரப்பு வாதத்தை முன்வைக்கலாம். கனம் கோட்டார் அவர்களே, எனது கட்சிக்காரர் வடமலைக்கு
ஆவுடையப்பன் குடும்பத்திலிருந்து வரவேண்டிய தாய் வழி பூர்வீக சொத்துக்களையும் மனைவி வழி பங்கு பாகத்தையும் பிரித்துத் தர சொல்லி மத்தியஸ்தர்களை வைத்து நடத்திய பேச்சுவார்த்தை பலனளிக்காத நிலையில் சட்டப்பூர்வமான நடவடிக்கையாக இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கிறது. வழக்கின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து நல்ல தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். டிஃபென்ஸ் தரப்பு வாதத்தை முன்வைக்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். உரிமையற்ற நிலையில் தொடரப்பட்ட முறையற்ற வழக்காக இது இருக்கிறது. சொத்துக்கு ஆசைப்பட்டு வடமலை இந்த தவறான வழக்கை தொடுத்திருக்கிறார். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், தாங்கள் எப்படி தவறான வழக்கு என்று கூறுகிறீர்கள்? தாய் வழி சொத்திற்காக மகன் நீதிமன்றத்தை நாடுவது தவறா அல்லது மனைவி வழி சொத்திற்காக உரிமை கோருவது தவறா? எப்படி தாங்கள் தவறென்று கூற முடியும்? யுவர் ஆனர், 1967 வடமலையின் தாயார் தாழையம்மாவிற்கு திருமணம் நடந்திருக்கிறது. தன்னுடைய ஒரே மகளின் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்த வேண்டும் என்று தாழையம்மாவின் தகப்பனார் தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை அனைத்தையும் விற்றுத்தான் அந்த திருமணத்தை நடத்தியிருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் விலையுயர்ந்த வைர நகைகளும் தங்க ஆபரணங்களும் தாழையம்மாவிற்கு பெண் வீட்டு சீதனமாக சபை முன்னிலையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. அட பாவீங்களா, 40 வருஷத்துக்கு முன்ன உங்க அம்மாவுக்கு கொடுத்த சீர் செலுத்தி எல்லாம் கணக்கு எழுதி பத்திரமா வச்சிருக்கானுங்க. விளங்காதவன. யுவர் ஆனர், பெண்ணிற்கு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தகப்பனாருக்கு இருக்கிறது. அந்த வகையில்தான் தாழையம்மாவிற்கு திருமணம் நடத்தப்பட்டிருக்கிறது. தாழையம்மாவின் திருமணத்திற்காக கொடுக்கப்பட்ட தங்க நகைகள் அனைத்தும் செல்லம்மா பவன் என்ற ஸ்தாபனம் ஆரம்பிக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட அனைத்து நகைகளும் திரும்ப பெறப்பட்டுவிட்டது. அதற்கான ஆதாரங்களை உங்களால் காட்ட முடியுமா? நல்லெண்ணத்தோடு செய்யப்பட்ட காரியத்திற்கு ஆதாரத்தை எப்படி காட்ட முடியும்? தாழையம்மா தன் நகைகளை ஹோட்டல் ஆரம்பிக்க கொடுத்திருக்கிறார் என்பது ஆவுடையப்பனுக்கும் தெரியும், அவரது குடும்பத்தாருக்கும் தெரியும். சொத்தில் ஆண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு உரிமை பெண்களுக்கும் இருக்கிறது என்று சட்டம் சொல்கிறது. ஆவுடையப்பனின் மகன்களுக்கு சொத்தில் உரிமை இருக்கிறது என்கிற பொழுது மகள் செல்லம்மாவிற்கு ஏன் உரிமை இல்லை? மகளாக இருந்தால் தான் அந்த உரிமை இருக்க முடியும். அப்படி என்றால் செல்லம்மா ஆவுடையப்பனின் மகள் இல்லை என்று சொல்கிறீர்களா? தற்பொழுது அதுதான் உண்மையான நிலைமை. யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீல் அபத்தமான வாதத்தை முன்வைக்கிறார். ஆவுடையப்பனுக்கு 4 குழந்தைகள், அதில் 3ஆவதாக பிறந்தவர்தான் செல்லம்மா. ஆவுடையப்பனுக்கு செல்லம்மா மகள் இல்லை என்று சொல்கிறீர்களா? எனக்கு இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. செல்லம்மா ஆவுடையப்பன் மகளாக இருந்திருக்கலாம், ஆனால் தற்போது அந்த ஸ்தானத்தில் இல்லை. செல்லம்மா தனக்கும் தன் தகப்பனாருக்கும் உள்ள உறவையும் தனக்கும் தன் உடன் பிறந்தவர்களுக்கு உள்ள உறவையும் முறித்துக் கொள்வதாக அவரே விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறார். அண்ணே, செல்லம்மா எப்படா விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்தது? அண்ணே, நம்ம இந்த கேஸ்ல ஜெயிக்கணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். யார் சொல்லி இப்படி செஞ்சீங்க? அண்ணி சொல்லி தான் இதை பண்ணணும். அவளுக்கு என்னடா தெரியும்? அவ சொன்னான்னு எல்லாருமா சேர்ந்து எனக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களடா. அண்ணே, செல்லம்மா எப்படி தான் குடும்பம் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறாளோ அதே மாதிரி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு அண்ணி ஆசைப்படுறாங்க. அண்ணி சொன்னது எங்களுக்குலாம் சரின்னு பட்டுச்சு. அதனால தான் வக்கீல்கிட்ட சொல்லி அப்படி எழுத சொன்னோம்.
எதா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாண்ணே. சும்மா இருற போடா. அண்ணே, இப்போ இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதா நமக்கு முக்கியம். ஏதாவது பேசி குழப்பாம பேசாம பொறுமையா இருங்க. இதெல்லாம் எனக்கு சரியா படல. அண்ணே, கேஸ்ல ஜெயிக்கிறதா முக்கியம். ஏதாவது பேசி குழப்பாம பொறுமையா இருங்க. இத்தனை நாள் அவகிட்ட பட்ட அவமானம் போதும். மனுதாரர் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் எந்தவித உறவும் இல்லை என்று முழு மனதாக சுயநினைவுடன் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்த பின் அதையே அவரது ஒப்புதல் பத்திரமாக எடுத்துக்கொண்டு உறவு முறிந்த பின் சொத்தில் பங்கு கேட்டு உரிமை கோருவது நியாயமில்லை என்று கருதி இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. This court is adjourned. என்னப்பா இது இவ்வளவு அக்கிரமமா இருக்கு? மாமா, செல்லமா தான் எழுதி கொடுத்தா. நீங்க ஏதாவது கேட்கறதா இருந்தா அவளை போய் கேளுங்க. அவ எப்பறம் எழுதி கொடுப்பா? நீங்க கேஸ் போடுற அளவுக்கு போவீங்கன்னு அவளுக்கு தெரியும். அதனால தான் வீட்டுக்கு வந்து எழுதி கொடுத்தா. இப்ப தெரியுதா யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு? வடமலை, எங்க சொத்துல இருந்து ஒரு குண்டூசி அளவு கூட உன்னால வாங்க முடியாது. வரண்டா. ஏன் சார், உங்க ஒய்ஃப் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்த விஷயத்த நீங்க ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? தெரியாம சில தப்புகள் நடந்திருக்கு. நான் உங்களை அப்புறமா பாக்குறேன் மேடம். வாங்க சித்தப்பா போலாம். சார், எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட ஓபனா சொல்லுங்க. கண்டிப்பா கேஸ் நடத்தலாம். இதுக்குதான் நான் சொந்த பந்தத்தோட கேஸ் எல்லாம் எடுத்து நடத்துறதே இல்ல. சாரி மேடம். சரி விடுப்பா. வண்டியில இருங்க சித்தப்பா. ஏண்டா, அண்ணி சொன்னான்னு சொல்லி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கே, நல்லா இருக்கடா உனக்கு? உனக்கு மூத்தவன் நான் ஒருத்தன் இருக்க, செத்தா போயிட்டேன். என்கிட்ட கூட சொல்லாம எப்படி அதெல்லாம் செஞ்சீங்க? உங்ககிட்ட கேட்ட வேண்டாம் தான் சொல்லுவீங்க. அதான் உங்களுக்கு தெரியாம பண்ணிட்டோம். வெத்து பத்திரத்தை விடுதலை பத்திரம் மாத்திரனால தானே கேஸ் ரத்தாச்சு. இல்லாட்டி இழுத்துட்டே இருக்கும்ல. அதுக்காக இந்த அளவுக்கு யாராவது போவாங்களாடா? செல்லம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தாங்குவாளாடா? ஏன்னா சொத்து பத்தல எல்லாத்தையும் பிடிக்கிட்டு நம்மள நடு தெருவில் நிறுத்தணும்னு வந்துட்டா அப்புறம் அவளை பத்தி நம்ம எதுக்கு நான் கவலை பண்ணோம்? அவளை அலட்சியமா நினைக்கிறதுக்கடா கூட போடணும். இப்படி விடுதலை பத்திரம் எழுதி அவளை வெட்டி விட்டுட்டுமே, அதுக்காடா தங்கச்சி தங்கச்சின்னு அடிச்சுக்கிட்டோம். அப்பா ஜெயில இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு கொடுமையை பண்ணிட்டீங்களேடா. எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் கண்டுக்காம இருங்க. நம்ம வீட்டு பேச்ச கேட்டு உன் மனசு மறத்து போச்சுல்ல? ஒன்ன சொல்லக்கூடாது. இந்த அளவுக்கு யோசனை சொன்னா பாரு, அவளை பார்த்துக்கிறேன். அவளை என்ன செய்யறோம் பாரு. வீட்டுக்குடியா வண்டியா?
கேஸ் ஜெயிச்சிருச்சானா? யாருக்குமே தெரியாம எழுதி கொடுத்துட்டு வந்து இங்க எதுவுமே தெரியாத மாதிரி என்ன கோர்ட்டுக்கு அனுப்புறியா? என்ன சொல்ற? கேஸ் நம்ம பக்கம் ஜெயிக்கலையா? எப்படி ஜெயிக்கும்? இவதான் அண்ணன் தம்பிக்கு உறவே இல்லைன்னு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காளே. உன் பொண்டாட்டி சொத்துல பங்கே வேணா உறவைய முடிச்சுக்கலான்னு விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் எப்படா கோர்ட்ல கேஸ் போடுவேன்னு எல்லாரும் என்ன சிரிப்பா சிரிக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? நடிக்காத நடிக்காத. சித்தப்பா சொல்லுங்க அவகிட்ட, கோர்ட்ல நடந்ததெல்லாம் சொல்லுங்க. ஏமா இப்படி எழுதி கொடுத்த? மாமா மாமா, நான் அப்படி ஒரு பத்திரத்தை எழுதி கொடுக்க வேலையா மாமா? பாத்தீங்களா, காலையில இருந்து எங்க அண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் தானே பேசிட்டு இருந்தாரு. அப்பயாவது உங்க திருவாயை திறந்து நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன், நீங்க கோர்ட்டுக்கு போன அவமானப்படுவீங்க, போகாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா எங்க அண்ணன் கோர்ட்டுக்கு போயிருப்பாரா? இப்படி அசிங்கப்பட்டு வந்து நிப்பாரா? நல்லா அமுக்கு மூட்டை மாதிரி இருந்தீங்களே. கலைவாணி, நீ தயவு செஞ்சு இப்ப எதுவும் பேசாத. ஆமா பேசாத. எங்க சத்தியமா சொல்றேங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் அப்படி ஒரு பத்திரம் எழுதி கொடுக்கவே இல்லைங்க. ஏன் இப்படி பச்சையா போய் சொல்றீங்க? நீங்க விடுதலை பத்திரம் எழுதி தராமையா கேஸ் தள்ளுபடியா இருக்கு. இப்ப என்னடா எழுதி தரலன்னு சொல்றீங்க? அப்புறம் வேற என்ன எழுதி கொடுத்தீங்க? நீ குறுக்க பேசாத. அப்புறம் எப்படி நீ கையெழுத்து போட்டு கொடுத்த விடுதலை பத்திரம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு? எப்படி வந்திருக்கு? ஆமாமா, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நீயே எழுதி கொடுத்த விடுதலை பத்திரத்தை வச்சுதானே உங்க அண்ணனோட வக்கீல் கோர்ட்ல வாதாடினார். இல்ல மாமா, எனக்கு தெரியாம ஏதோ நடந்திருக்கு, என்னமோ நடந்திருக்கு. நான் என்ன அண்ணனை கேட்டுட்டு வரேன். செல்லம்மா செல்லம்மா செல்லம்மா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்லைங்க, உறவே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் என் அண்ணனை என்னன்னு கேட்காம வர மாட்டேன். செல்லம்மா, இப்ப நீ ஏன் அங்க போற? ஓ, கோர்ட்ல என் புருஷன் மூஞ்சில கரிய பூசிட்டாங்கன்னு உன் அண்ணன் சொல்லி சந்தோஷப்பட போறியா? எனக்கு நடந்த அசியம் பத்தாது, பிரச்சனை போதாது, இன்னும் பண்ண போறியா? ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. செல்லம்மா. அண்ணே, நீ கத்திட்டே இருக்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, திரும்ப வந்தா என்ன என்னன்னு விசாரிக்காம வீட்டுக்குள்ள சேர்க்காத. நீ வா முன்ன. கேஸ் ரத்தாயிடுச்சாமே. வக்கீல் போன் பண்ணி சொன்னாரு, நீங்க வரதுக்காக தான் நாங்க 2 பேரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணன் தம்பி 3 பேரும் சேர்ந்து நில்லுங்க, ஆரத்தி எடுக்கிறேன். பள்ளி வாமா. ஏழு வருஷம் பந்தத்தை வெத்து பத்திரத்தை வச்சு அத்து விட்டுட்டியடி. பொம்பளையா நீ? 18 வருஷம் குடும்பம் நடத்தி 13 வயசுல பொண்ணு ஒன்ன பெத்து வச்சிருக்கீங்கல்ல, நீங்க இதையும் கேப்பீங்க, இதுக்கு மேலேயும் கேப்பீங்க. ஏண்டி 13 வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுடைய கஷ்ட நஷ்டம் உனக்கு தெரியாதா? சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு இந்த குடும்பத்துல பிறந்த பொண்ணுக்கு விடுதலை பத்திரம் கொடுக்க சொல்லியிருக்கே, உங்க அப்பா ஆத்தா உனக்கு பிடிக்கலன்னா நீ குடுப்பியாடி விடுதலை பத்திரம்? என்ன தேவைக்கு நான் விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கணும்? நான் என்ன சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்க தங்கச்சி மாதிரி பிறந்த வீட்டுக்காரங்க மேல கேஸ் போட்டு மாரடிச்சேனா, இல்ல அவங்கள கோர்ட்டுக்கு எடுத்து நாரடிச்சேனா? அது அவளா எடுத்த முடிவில்லை, அவ புருஷனால எடுத்த முடிவு. எந்த முடிவா இருந்தாலும் எங்களுக்குள்ள நாங்களே தீர்த்துக்குவோம். நீ யாரு எங்க குடும்பத்துல தலையிட்டு நாசம் பண்றதுக்கு? இந்த குடும்பம் நாசமா போகணும்னு நினைக்கிறவ உங்க தங்கச்சி. நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன். நான் ஒன்னும் உங்களையும் உங்க தங்கச்சியும் கருவம் வச்சு கரை கட்டி பிரிக்கணும்னு நினைக்கல. அவகிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும் தான் இப்படி பண்ணேன்.
அதானே அக்கா பண்ணதா கரெக்ட். யாருக்கும் வராத யோசனை அக்காவுக்கு வந்திருக்குன்னு அக்காவை பாராட்டுறதை விட்டுட்டு இப்படி திட்டி தீக்குறீங்களே. உங்களை மருமகளா இந்த வீட்டுக்கு கொண்டு வந்த பாவத்துக்கு இப்படி கூட்டு சதி பண்ணி என் தங்கச்சி அத்து விட்டுட்டீங்களே. துரோகத்திலேயே பெரிய துரோகம். கூட பிறந்த சகோதரிக்கு சகோதரன் துரோகம் பண்றது. அப்படி ஒரு துரோகத்தை என்ன பண்ணி வச்சிட்டீங்களே. செல்லமா இந்த குடும்பத்துக்கு கடவுள் மாதிரி கடவுளை கும்பிடுறேன்னு துரோகம் பண்ணா அது மலத்தை தின்றதுக்கு சமம். என்ன திங்க வச்சிட்டீங்களே. பாபா வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஏன்டி அப்படி ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுல உங்களுக்கு என்னடி சந்தோஷம்? இப்படி ஒரு காரியம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? வந்துட்டா செல்லமா, எனக்கு சத்தியமா ஒண்ணும் தெரியாது. வீட்டுக்கு மூத்தவரா இருந்துகிட்டு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சதை தவிர நான் வேற என்ன நினைச்சிருக்கேன்? எனக்கு நீ என்ன கேட்டிருக்கேன்? நீங்க கொடுத்த பிச்சை தான் எடுத்துட்டு போயிருக்கேன். அப்படிப்பட்ட என்ன தங்கச்சி உறவே வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இல்லமா, நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேனா? எல்லாம் இந்த சிறுக்கு செஞ்சதானால. இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க மேல பழிய போடாதீங்க. நான் காலில் விடால விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். அண்ணே, என்னங்க மாமா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அவ கால்ல விழுந்தா அப்புறம் என் மரியாதை என்ன ஆகும்? நீ பேசாதடி. பிறந்த வீட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு சொந்த அண்ணன் தம்பி மேலேயே கேஸ் போட்டா இப்படிதான் நடக்கும். யாரு? நான் பிறந்த வீட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டேனா? சொத்து எதுவுமே வேண்டான்னு வெத்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு உங்க மூஞ்சில தூக்கி போட்ட வேண்டாம். அப்படியே கேட்டிருந்தாலும் என் அப்பா வீட்டு சொத்தை கேட்டேன். அதுக்காக உறவே வேண்டான்னு வெட்டி விடுவீங்களா? நீ இந்த வீட்டு மகளா இருக்கிற வரைக்கும் நாங்க வாழ முடியாது வளர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் உறவை அத்து விட்டேன். அப்படி என்ன உங்க வாழ்க்கையை நான் கெடுத்தேன்? நகை நட்டு சீர்சனத்தின் குளிர பண்ணியும் சொத்துல பங்கு கேட்டு வந்து போட்டிக்கு நிக்கிறியா? பின்ன எப்படி நாங்க நிம்மதியா வாழ முடியும்? போட்டிக்கு வந்து நிக்கிறேனா? பின்ன வாங்கி போட்டுக்கிட்டது பத்தாதுன்னு இன்னும் வழிச்சு தொடக்கணும்னு நினைச்சுதானே இந்த வீட்டு ஆம்பளைங்களை கோர்ட்டு வாசல் மிதிக்க வச்சிருக்க நீ? இங்க பாரு, நான் சொத்துக்கு ஆசைப்பட்டதில்ல, நகை நட்டுக்கு ஆசைப்பட்டதில்ல. அது எல்லாருக்குமே தெரியும். நீ என்னதான் அலங்காரமா பேசினாலும் உன் மனசு அலங்கோலமா தான் இருக்கு. ஏதோ நாங்க பெருசா குத்தங்குறம் பாக்குறது இல்ல, அதனால நீ இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. வேற யாராவது இந்த வீட்டு மருமகளா இருந்திருந்தாங்கன்னா உன்னை இந்த வீட்டை வாசப்படி மிதிக்க விடாம என்னைக்கோ அடிச்சு விரட்டி இருப்பாங்க. என்ன வச்சுக்கிட்டே என் தங்கச்சி அத்து விடுறத பத்தி பேசுனீங்க. இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. பேசிட்டுமே ஏன் அடக்குறீங்க? இந்த வீட்டுல வேஷ்டி சேலை அடிச்சு சேலை வேஷ்டி அடிச்சு என் அப்பா இல்லாத கொஞ்ச நாள்ல நீங்க எல்லாம் பொண்டாட்டிகளுக்கு செத்தவங்க ஆயிடுவீங்கன்னு நான் நினைச்சுக்கூட பாக்கல. நீ உன் புருஷனை தலைமையில தூக்கி வச்சாலாம், ஆனா நாங்க எங்க பொண்டாட்டிகளை தலைமையில தூக்கி வச்சாண்டா தப்பா? அதை வச்சு ஆடுங்க, நல்லா ஆடுங்க. ஓம் பொண்டாட்டி அவர் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு எப்படி வந்தாங்க? உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்ணு தேடினது நான், உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சது நான். இப்ப என் உறவே வேண்டாம்னு சொல்லி அத்து விடுறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? எங்க எண்ணத்துக்கு நாங்க நல்லா தான் இருப்போம். உன் கெட்ட எண்ணத்துக்கு தான் நீ நடுத்தருக்கு வரப்போற. நீங்க பேசாம இருங்க. நம்ம வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு நம்மளே நல்லா இருப்பியான்னு கேக்குறா, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அதானே, நம்ம வீட்டுக்கே வந்து நமக்கே சாபம் கொடுக்கலாமா? செல்லம்மா, இவளுங்க சொன்னா சொல்லிட்டு போறாளுங்க. நீ நல்லா இருப்பம்மா. என்ன பார்த்து நடு தெருவுக்கு போவேன்னு சொல்ற அளவுக்கு உங்க பொண்டாட்டிக்கு நாக்கு நீண்டு இருக்கு. அத அடக்கிறதுக்கு துப்பு இல்ல. எனக்கு சமாதானம் சொல்றீங்களா? இல்லம்மா, பேசாதீங்க. நான் சொல்றேன், எனக்கு சேர வேண்டிய சொத்தை ஏமாத்தி எடுத்துக்கிட்டு எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் உறவே இல்லைன்னு நீங்க எழுதிருக்கீங்க. இந்த உறவு இல்லாம நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். நீதான் இந்த வீட்டை பிடிச்ச விரையமா இருந்த. நீ இல்லன்னு தலைமுழுகிட்டோம்ல, இனிமே நாங்களாம் அமோகமா இருப்போம். பாப்போம், அதையும் நான் பாத்துடுறேனே. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த குடும்பத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் செத்தா என்ன பார்க்க யாரும் வராதீங்க. இந்த குடும்பத்துல யார் செத்தாலும் பார்க்க நான் வர மாட்டேன். என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி பேசாதீங்க, பேசாதீங்க. என் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க.
இனிமே என்ன எங்க பார்த்தாலும் அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிட்டு போயிடுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.